கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்றைக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வர்றேன்னு சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னார். லாசருவை பார்த்து என் சிநேகிதனாகிய லாசரு என்று சொன்னார். இவர்கள் எல்லாருக்கும் சிநேகிதனாக இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நல்ல சிநேகிதனாக, நண்பனாக இருந்து எல்லா காலத்திலும் உங்களை சிநேகிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த சிநேகிதராகிய இயேசு உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல சிநேகிதர்கள், நண்பர்கள் கிடைப்பார்கள். சில பெற்றோர்கள் கதறிட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு ஒரு துஷ்ட நண்பர் ஒருவன் இருந்தான், மோசமானவன், அவன் மோசமான அக்யூஸ்டுன்னே நீங்கள் சொல்கிறீங்க. அவன் கூட போய் இவன் சேர்ந்துட்டானே, இவன் எப்போ அதுலேருந்து வெளியே வருவான்னு பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சிநேகிதனை அவனுக்கு கொடுக்கும்படி அந்த துஷ்ட சிநேகிதனிடத்திலிருந்து, அந்த அக்கிரம சிநேகிதனிடத்திலிருந்து கர்த்தர் உன் பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். உன்னுடைய மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அவங்களை இன்னைக்கு விடுதலையாக்குகிறார். உன் மனைவியை கூட ஆண்டவர் இன்னைக்கு துஷ்ட சிநேகிதனிடத்திலேயோ சிநேகிதரிடத்திலோ இருந்தால் இன்றைக்கி கர்த்தர்களை விடுதலையாக்கி எக்காலத்திலும் உங்களை உண்மையாய் நேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு மூத்த சகோதரனாக இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இக்கட்டான காலத்தில் உங்களுக்கு அனுகூலமான தேவனாக அவர் வருவார். என்னென்ன இக்கட்டில் சிக்கிட்டு, என்னென்ன வழக்குகளில் சிக்கிட்டு, என்னென்ன உறவுகளில் சிக்கிட்டு, என்னென்ன பாவ உறவுகளில் சிக்கிட்டு வெளியே வர முடியலைன்னு தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கி சொல்கிறாரு, அந்த இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை விடுதலையாக்கி இனி சமாதானத்தில் கொண்டு வருவார். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், இக்கட்டான ஒரு மனுஷங்கிட்ட மாட்டிட்டேன், யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு விவஸ்தை தெரியாமல் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன், இன்னைக்கு நெருக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இது ஒரு விடிவு காலத்தின் நாள். கர்த்தர் கண்டிப்பாக இந்த வசனத்தை பிடிச்சு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் விரோதியாயிருக்கிற உன்னுடைய சகோதரர்கள் இனி இடுக்கண்ணில் உனக்கு உதவி செய்ய அவர்கள் முன் வரும்படி அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். எந்த சகோதரன் மூலமாக உனக்கு வேதனைகளும் வருத்தமும் வந்துச்சோ அவன் மூலமாக இனி உனக்கு அனுகூலமான வழியையும் கர்த்தர் திறப்பார். இந்த வார்த்தையை நம்புங்க, அற்புதம் செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் சிமியோன் தினகரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சிமியோன் தினகரன். என்னுடைய மனைவியின் பெயர் ஜோதி. ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் நானும் என்னுடைய மனைவியும் கலந்து கொண்டோம். என் மனைவியுடைய குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் ஆன்சஸ்டர்ஸ் அவருடைய நிலத்தில் சினையாக இருந்த பசுமாடு மேய்ந்ததால் அதை கொன்றுவிட்டார். அதனால் என்னுடைய மனைவியின் வீட்டை சார்ந்தவர்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போதே சில குறைபாடுகளுடன் பிறந்துள்ளது. இந்த விஷயத்தை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தெரிவித்து, மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், எந்த வித குறைபாடுகளோடு குழந்தை பிறந்துவிடக்கூடாது, அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும்போது, மூதாதையர்களின் சாபத்தை இயேசு இன்றைக்கு உடைக்கிறார், எந்தவித பிறவி குறைபாடுகளும் இல்லாமல் ஆண் குழந்தை பிறக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். சகோதரர் ஸ்டீஃபன் ஜெபித்தது போலவே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அழகான ஆண் குழந்தையை என்னுடைய மனைவி சுகப்பிரசவத்திலே பெற்றெடுத்தாள். பார்த்தீங்களா? இந்த சிமியோன் தினகரனுடைய மனைவியுடைய குடும்பத்தில் ஒரு முறை ஒரு பசுமாடு சினையாக இருக்கும், அப்படின்னா அது பிள்ளத்தாய்ச்சி பசுவாக இருக்கும்போது அவருடைய மனைவியுடைய மூதாதையர்கள் அந்த பசுமாட்டை, அந்த கர்ப்பிணியாக இருந்த அந்த பசுமாட்டை கொன்னுட்டாங்க. அதிலிருந்து அவங்க ஃபேமிலியில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் சரீரத்தில் குறையோட பிறக்கணும். ஃபஸ்ட்டு சிமியோன் தினகரனுடைய மனைவிக்கு தான் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. காரணம் என்னென்னா, நாங்கள் மாதம் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் வந்து அவள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது சொல்லி ஜெபம் பண்ணாங்க.
ஆண்டவர் அந்த சாபக்கட்டுகளை முறித்தார். இவளுக்கு ஆசீர்வாதமான ஆண் குழந்தை, எந்த குறையும் இல்லாமல் முதல்ல அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆண் வாரிசு குறை இல்லாமல் பிறக்குதுன்னா இவங்களுக்கு தான் பிறந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இன்னைக்கு அதே ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சாயங்காலம் 6 மணிக்கு சோழிங்கநல்லூரில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் நடக்குது. நீங்கள் எல்லாரும் வாங்க. உங்கள் குடும்ப சாபங்களை எல்லாம் ஆண்டவர் முறித்து ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு ஆராதனை நேரத்தில் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா சாபக்கட்டுகளை முறிச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த மங்கள வார்த்தையின்படி இவர்களுடைய சிநேகிதர்கள் இவர்களை எல்லா காலத்திலும் உண்மையாய் சிநேகிக்கிறவர்களாக அவர்களை மாற்றித்தாரும். துஷ்ட நண்பர்களிடத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி நல்ல தோழர்களை, நல்ல தோழிகளை, நல்ல நண்பர்களை சம்பாதித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இடுக்கண்ணில் உதவக்கூடிய அளவிற்கு இவருடைய சகோதரருடைய இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு திருப்பும். ஆண்டவரை, எந்தெந்த சகோதரர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் குணசாலிகளாக மாற்றி வருகிற நாட்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஒருவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவர்களாய் அல்ல, அவர்களுடைய கஷ்டத்தில் இணைந்து நின்று பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் செய்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக என் பிள்ளைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். துஷ்ட நண்பர்களிடத்தில் சிக்கியிருக்கிற இவங்க குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் இன்றைக்கு விடுதலையாக்கும். இவங்க குடும்பத்தில் யார் யார் இடுக்கண்ணில் உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களே இடுக்கண் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரை மாற்றி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன எபிரேயர் 6:14 அப்படியே இவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.